குசன், வில்லை எடுத்துக்கொண்டு எங்கே போகிறாய்? வந்து சொல்கிறேன் அம்மா. பொம்மக்கா, கூப்பிட்டீர்களாம்மா? குசன் 2 வில்லையும் எடுத்துக்கொண்டு எங்கோ போகிறான். குருதேவர் வில் பயிற்சிக்கு அழைத்தால் கூட இப்படி ஓட மாட்டான். எனக்கு பதற்றமாக இருக்கிறது. சென்று பாருங்க. போய் பார்த்து விட்டு வருகிறேன் அம்மா. குசா, குசா, நில், நில் குசா, நான் சொல்வதை கேள். குசா, ஏன் இப்படி ஓடுறான்? காத்தா பறந்துட்டானே, நான் என்ன செய்வேன்? தம்பி காப்பாத்துங்க தம்பி, எங்க அண்ணனை காப்பாத்துங்க தம்பி, புலி வந்து கவலைப்படாதீர்கள், குசன் வில்லை எடுத்து வருவான். நாங்கள் இருவரும் சேர்ந்து அந்த புலியை கொன்று உங்கள் அண்ணனை காப்பாற்றி விடுவோம். பதறாதீர்கள், பயப்படாதீர்கள். சீக்கிரமா காப்பாத்துங்க. பயப்படாதீங்கண்ணா, வாங்கண்ணா. ஒண்ணு இல்லண்ணா, பயப்படாதீங்கண்ணா, தைரியமா இருங்கண்ணா, ஒண்ணாகாது, தைரியமா இருங்க, வாங்க போலாம். வெள்ள பொழைச்சிட்டீங்க, புலிக்கிட்டு இருந்த தம்பிங்க உங்களை காப்பாத்திட்டாங்க. ஒண்ணு இல்லண்ணா, பயப்படாதீங்கண்ணா. லவா, புலி உடலில் அம்பை வாங்கி கொண்டு ஓடிவிட்டது. நிச்சயமாக அது இறந்துவிடும். உண்மைதான். ஐயா, வயதில் பெரியவர்கள், நீங்கள் எங்களை கும்பிடலாமா? தெய்வ மாதிரி வந்து என் உயிரை காப்பாத்தினீங்க தம்பிகளா. ஐயா, அதெல்லாம் வேண்டாம். லவா, குச்சா, என்ன வேலை செஞ்சீங்க? புலிய கொல்லவா வில்ல எடுத்து வந்தீங்க? அம்மாவுக்கு தெரிஞ்சா தாங்க மாட்டாங்களே. புலி உங்க மேல பாஞ்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? பொம்மக்கா, புலி இந்நேரம் இறந்து இருக்கும். அம்மாவிடம் இதை சொல்லிவிட வேண்டாம். சொல்லாம எப்படி? தெரிஞ்ச விஷயத்தை மறைச்சா என் தலையே வெடிச்சிடும். நான் எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள் இருந்து மண்ணுல பொம்மை செஞ்சு அதை வித்து குடும்பத்தை காப்பாத்துறேன். பட்டினி கிடந்திருக்கேன், பழிச்சொல்ல கேட்டிருக்கேன். ஆனா எதுக்காகவும் பொய் மட்டும் சொன்னதே இல்லை. பொய் சொல்றத ஒரு உயிரை கொலை செய்யற பாவமா நினைக்கிறேன். பொம்மக்கா, பொய் சொல்லவில்லை. இப்பொழுதே இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரிய வேண்டாம். தெரிந்தால் அதிர்ச்சி அடைவார்கள். சரிடா ராஜா, அப்புறமா சொல்லிடுறேன். இல்லைன்னா என் தலையே வெடிச்சிடும். வா குச்சா. லவா, உத்தரகாண்டத்தில் சீதை ஆசிரமத்துக்கு வந்தவரை எழுதிவிட்டோம். ஆசிரமத்துக்கு வந்த பின் நிகழ்ந்ததை நிதானித்து எழுத வேண்டும். அம்மா, இன்று என்ன விசேஷம்? தினமும் போடும் கோலத்தை விட இன்று பெரியதாக இருக்கிறதே. வெகு நாட்களுக்கு பிறகு நம்முடைய குருதேவர் புதியதாக காவியம் எழுதத் தொடங்குகிறார். காவியமா? ஆம் சீதை, நேற்றே அவர் என்னிடம் சொன்னார், இன்று புதியதாக காவியம் எழுதத் தொடங்க வேண்டும் என்று. இதோ சீதை, இன்று எழுத ஆரம்பிக்கும் 2வது ராமாயணத்துக்கும் ஆரம்பிக்க தூண்டுதல் அதே வேதனைதான். அடிநாதமாய் அமைந்தது. அன்று ஒரு பறவை விழுந்து கிடந்தது. இன்று ஒரு பாவை மண்ணில் மயங்கி கிடந்தாள். அந்த பறவை பாக்கியம் செய்திருக்கிறது குருதேவா. என்ன சொல்கிறாய் சீதை? பிரிந்த பறவை இறந்தது. அதன் வாழ்க்கை சோகமானாலும் ஒரு முடிவுக்கு வந்தது. ஆனால் இந்த பாவை சாக நினைத்தாலும் சாக முடியாது. ராமனின் குழந்தையை நான் வயிற்றில் சுமந்து கொண்டிருக்கிறேன். மகளே, காலம் உன் மனப்புண்ணை ஆற்றும். இப்போது நான் இயற்றத் தொடங்கும் காவியத்துக்கு நீதானம்மா தலைவி. குருதேவா, வேண்டாம். நான் தலைவி அல்ல. என் பிரபுவை எழுதுங்கள். என் பிரபு அரண்மனையில் மலர் மெத்தையில் அல்ல, முள் படுக்கையில் படுத்திருப்பார். அவர் மனம் எனக்கு தெரியும். சீதையில்லாத ராமன் இல்லை அம்மா.
வா, நான் காவியம் எழுதத் தொடங்கும்போது நீ என் பக்கத்தில் வந்து அமர்ந்து கொள். வேண்டாம் குருதேவா. நான் இங்கே ராமநாமத்தை மன ஆறுதலுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். இதற்கு நான் ராமனுக்குத்தான் நன்றி சொல்ல வேண்டும். அப்பா. ஆமம்மா. அப்பா, நான் சீதையா பேதையா? நீ பேதை இல்லை அம்மா, கோதை. ஜனக மன்னர் பெற்ற கோதை. அயோத்தியின் முன்னாள் சக்கரவர்த்தி தசரதனின் மருமகளாகிய கோதை. அயோத்தியை இன்று ஆட்சி புரியும் ஸ்ரீ ராமச்சந்திரனின் துணைவி மகாராணி கோதை அம்மா. சீதா, நீ ஏன் அழுகிறாயம்மா? என்னை பற்றி நீங்கள் இப்பொழுது சொல்லிக் கொள்ளும் அடையாளங்கள் எல்லாம் என்னை விட்டு போய்விட்டதே. போகவில்லை சீதை, மறைக்கப்பட்டிருக்கிறது. காலம் வரும்பொழுது நான் சொன்ன அத்தனை பேர்களையும் வெளி உலகம் ஏற்கும். அந்த பேரில் உன்னை அழைக்கும். இனிமேல் உன் பெயர் வனதேவி. வனதேவி, வனதேவி. தாயே, தாயே, யோகமாதா, நாராயணி, மகாலட்சுமி, தாயே, தண்ணியனானேன், தாயே, தண்ணியனானேன். வால்மீகி முனிவரே, தாயே, அவர் யார் என்று இப்பொழுது புரிகிறதா? புரிகிறது தாயே, புரிகிறது. அம்மா யோகநாயகி, நாராயணி, மகாலட்சுமி, உன் தரிசனமே நான் செய்த பாக்கியம். அம்மா, நான் செய்த பாக்கியம். பாக்கியம், நான் செய்த தவம். குருதேவா, லவனும் குசனும் ஒரு புலியை கொன்று விட்டார்கள். என்ன? ஒரு புலியை கொன்று விட்டார்கள். வில்லை எடுத்துச் சென்றீர்களா? என்ன பேசாமல் இருக்கிறீர்கள்? நான் கேட்டதற்கு பதில் சொல்லுங்கள். குருதேவா, லவனும் குஜனும் புலிய பொம்மக்கா, நான் உன்னை கேட்கவில்லை, இவர்களை கேட்கிறேன். இவர்கள் பதில் சொல்லட்டும். குருதேவா, ஓர் உயிரை காப்பாற்ற இன்னொரு உயிரை கொன்றாயா? இந்த ஆசிரம பகுதியில் யாரும் எந்த மிருகத்தையும் கொல்லவோ துன்புறுத்தவோ கூடாது, தெரியுமல்லவா? இங்கு எல்லா உயிரும் சுதந்திரமாக உயிருக்கு பயமில்லாமல் சுற்றி வரலாம். அது புலியாயினும் சிங்கமாயினும் கரடியாயினும் அவைகளை எதுவும் செய்யக்கூடாது. அயோத்தி சக்கரவர்த்தி ராமனே வந்தாலும் அவரும் தன் வில்லை இங்குள்ள விலங்குகளுக்கு ஊறு நேரும்படி பயன்படுத்தக்கூடாது. குருதேவா, நாங்கள் வேண்டுமென்றே ஆசிரம வனப்பகுதியின் கட்டுப்பாட்டை மீறவில்லை. ஒரு கிராமவாசி புலியினால் தாக்கப்பட்டார் என்பதை அவர் தம்பி அழுது கொண்டே வந்து சொன்னதும் எங்களால் பேசாமல் இருக்க முடியவில்லை. என்னிடம் அனுமதி கேட்டீர்களா? அந்த பதட்டத்தில் எங்கள் மனதில் அப்படி ஒரு நினைப்பே வரவில்லை. எங்களை மன்னித்து விடுங்கள். ஆதி நாள் முதல் இன்று வரை இந்த ஆசிரம பகுதியில் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்ததே இல்லை. பரத்வாஜரே, குருதேவா, இதுவரை இந்த ஆசிரம பகுதியில் இப்படி நடந்ததுண்டா? நடந்ததே இல்லை குருதேவா. இனிமேல் நடக்கவும் கூடாது. உங்களுக்கு வில்வித்தை கற்றுக் கொடுத்தது இதற்குத்தானா?
இல்லை குருதேவா, தாக்குதலில் இருந்து எங்களை காப்பாற்றிக் கொள்ளவும் தர்மத்தை நிலைநாட்டவும் அதற்காக பணிபுரியவும் வில்வித்தை கற்றுத் தந்தீர்கள். அதை மறந்து இப்படி நடந்து கொண்டீர்களே. குருதேவா, நாங்கள் ஆரம்பத்திலேயே உங்களிடம் பணிவாக சொன்னோம், எங்களுக்கு வேத பாடங்கள் கற்பதும் வேத சாஸ்திரங்கள் கற்பதும் போதும், வில்வித்தை வேண்டாம், எங்களை ஆசிரம குழந்தைகளாக சாதுவாக வளர விடுங்கள் என்று சொன்னோம். சத்திரிய குழந்தைகளுக்கு வில்வித்தை அவசியம். குருதேவா, நாங்கள் சத்திரிய குழந்தைகளா? குருதேவா, அவர்கள் வனதேவியின் குழந்தைகள். சொல்லுங்கள் குருதேவா, நாங்கள் சத்திரிய குழந்தைகளா? இல்லை 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 இல்லை. இல்லை என்றால் ஏன் அப்படி சொன்னீர்கள்? உங்களை சத்திரிய குழந்தைகளாக வளர்ப்பது என் விருப்பம். வேதம் பயிலும் தகுதியுள்ள சாது பிள்ளைகளை சத்திரிய பிள்ளைகளாக வளர்ப்பது யாருக்கு லாபம்? உங்களுக்கு. எங்களுக்கு எப்படி லாபம்? குருதேவா, நாளை நாங்கள் நாடாள போகிறோமா? ஆசிரம குடிசையில் பிறந்த எங்களுக்கு எதற்கு ஆட்சி, எதற்கு அதிகாரம்? களவும் கட்டுமறை என்பார்கள். வேதம் படித்த மாணவன் நாடு காக்கும் வில்வித்தையை கற்பது தவறே அல்ல. மன்னிக்க வேண்டும் குருதேவா, வில்வித்தை தெரியும் என்ற கோபத்தில் ஓர் கிராமவாசி அழுததை தாங்க முடியாமல் அவருக்கு உதவி செய்து அவர் அண்ணனை புலியிடமிருந்து காப்பாற்ற வில்லேந்தியதை தவறு என்றீர்களே. ஆசிரம கட்டுப்பாடு அதை மீறக்கூடாது என்பதால் அப்படி சொன்னேன். நாங்கள் சிறுவர்கள், உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். எது சரி எது தவறு என்று சிந்திக்கும் அளவிற்கு பக்குவம் இல்லாதவர்கள். சிந்திக்கும் பக்குவம் இல்லை என்றால் ஒப்புக்கொள்கிறேன். செயலில் நீங்கள் சிங்கக்குட்டிகள். புலியேன் அந்த கிராமவாசியை கடித்தது என்பதை அறிய வேண்டும். குருதேவா, கும்பிடுறேன். உங்க பிள்ளைங்க லவனும் குசனும் எங்க அண்ணன் உசரை காப்பாத்தின தெய்வங்கள். கிராமவாசி, இதுவரை நம் ஆசிரம பகுதியில் புலிகள் நடமாடினாலும் யாரையும் கடித்ததில்லை. இது எப்படி நடந்தது? குருதேவா, புலி மேல் தவறில்லை, எங்க அண்ணன் செய்ததுதான் தவறு. குருதேவா, புலி மேல் தவறில்லை, எங்க அண்ணன் செய்ததுதான் தவறு. என்ன சொல்கிறாய்? ஐயா, எங்க அண்ணன் புலியை பிடிச்சி பழக்கி பித்த காட்டி பொழைக்கிறதுக்கு திட்டம் போட்டாரு. அதுக்காக புலியை பிடிக்கிறதுக்கு ஒரு இரும்பு கூண்டை திறந்து வச்சு ரொம்ப நாளா காத்துட்டு இருந்தாரு. ஒரு நாள் புலி கூண்டுக்குள்ள வந்து வசமா மாட்டிக்கிச்சு. அந்த புலிக்கு எங்க அண்ணன் வித்த பழக்கிறேன்னு இரும்பு கம்பியால குத்தி குத்தி அந்த புலியை ரணப்படுத்திட்டாரு. புலியும் சமயம் பார்த்துட்டு இருந்துச்சு. ஒரு நாள் எங்க அண்ணன் கவனக்குறைவா இருக்கும்போது அந்த புலி அவர் மேல பாஞ்சு அவரை காயப்படுத்திருச்சு. வலி தாங்காம ஐயோ காப்பாத்துங்கன்னு எங்க அண்ணன் கத்துனாரு. உடனே நான் ஓடி வந்து இந்த தம்பிங்கிட்ட சொன்னேன். இந்த தம்பிங்க விட்ட அம்புல அந்த புலி செத்துருச்சு. இல்லைன்னா இந்நேரம் எங்க அண்ணன் செத்துருப்பாரு. ஆசிரம பகுதியில் விலங்குகளுக்கு துன்பம் கொடுத்தது உன் அண்ணன் தானா? கிராமவாசி, உன் அண்ணனை காப்பாற்றிய என் செல்வங்களை நான் கடிந்து கொண்டேன். என் செல்வங்களே, லவாக்சா, அவசரப்பட்டு உங்கள் மீது கோபப்பட்டேன். இப்போது உங்களைக் கண்டு பெருமைப்படுகிறேன். குசா, அம்மாவின் மனதை நாம் புண்படுத்தி விட்டோம். நேற்று இரவெல்லாம் அம்மா தூங்கவே இல்லை தெரியுமா? லவா, குருதேவரின் காவிய நாயகன் அயோத்தியின் ஸ்ரீராமனுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? அதுதான் தெரியவில்லை. அது போகட்டும். ஸ்ரீராமரின் மீது நமக்குள்ள வருத்தத்தை சொன்னால் அம்மாவும் குருதேவரும் ஏன் உணர்ச்சி வசப்படுகிறார்கள்? அதுதான் புரியவில்லை. லவா, நாம் இனிமேல் நம் குருதேவரின் காவிய நாயகன் ஸ்ரீராமனை பற்றி யாரிடமும் எதுவும் பேச வேண்டாம். ஆமாம், குருதேவரிடமும் அம்மாவிடமும் பேசுவதையே விட்டுவிடலாம். லவா, நான் குருதேவரின் காவிய நாயகன் ஸ்ரீராமனை பற்றி தான் பேச வேண்டாம் என்று சொன்னேன். அதைத்தான் நானும் சொன்னேன். வாழ்க வெற்றி வீரனே, வாழ்க. நீ பெற்ற வெற்றி சாமானியமான வெற்றி அல்ல, மாபெரும் வெற்றி.
இஷ்வாகு குலத்தின் வெற்றி மகுடத்தில் இன்னொரு வைரத்தை பதித்தாய். மாந்தாதாவினால் ஏற்பட்ட களங்கத்தை துடைத்த மாவீரனே, உன்னை வாழ்த்துகிறேன். மாமுனிவரே, தாங்கள் வாழ்த்து பெற்றது எனக்கு ஸ்ரீ ராமனருளால் கிடைத்த பாக்கியமாக கருதுகிறேன். மாநகரம் அதுவே பூமியில் வைகுண்டம். அவதார புருஷன் ஸ்ரீராமன் ஜனனம் நிகழ்ந்த கேந்திரம். அயோத்தி என்றொரு மாநகரம். வேத மந்திரங்களைப் போல் இந்த பாடல் வரிகளை ஆனந்தமாக பாடும் அந்த பாலகர்கள் யார்? நீ லவணாசுரனுடன் போர் புரிய புறப்பட்டு சென்றபோது இங்கு வந்தாயே, அப்போது இங்கே ஆசிரமத்தில் அன்று பிறந்த பிள்ளைகள் இவர்கள். நீ 12 ஆண்டுகள் கழித்து திரும்பி இருக்கிறாய். அவர்கள் இப்போது 12 வயது பாலகர்கள். அவர்களா பாடுகிறார்கள்? ஆம், அவர்கள்தான். அவர்கள் பாடுவதை கேள். மக்கள் மன்னன் ஸ்ரீராமன், நல்ல மரபுகள் காக்கும் ஸ்ரீராமன். எக்குறையும் இன்றி நடக்கிறது அங்கு அனைவருக்கும் நல்லாட்சி. மக்கள் மன்னன் ஸ்ரீராமன். சத்ருகனா, மாமுனிவரே, மகா கவிஞரான தங்கள் வாக்கு தெய்வ வாக்கு. ஆனால் இப்போது அவர்கள் பாடிக்கொண்டிருக்கும் வரிகளை மன்னிக்க வேண்டும் மாமுனிவரே, என் மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்? எல்லோருக்கும் நலம் செய்யும் ஆட்சி அங்கே என்பதுதானே தங்கள் காவியத்தில் வரும் கவிதை வரிகள். ஆனால் அது முழு உண்மையை வெளிப்படுத்தவில்லை. நல்லாட்சிதான் அங்கே நடக்கிறது. ஆனால் ஒரே ஒரு ஜீவன், நாங்கள் தெய்வமாக மதிக்கும் அந்த ஜீவனுக்கு அங்கு இடமில்லை. அந்த ஜீவன் அங்கு ஒதுக்கப்பட்ட ஜீவன், ஊர் குரலுக்கு அஞ்சி புறம் தள்ளப்பட்ட ஜீவன். என் காவியத்தில் பொருந்தாத உதாரணத்தை ஏற்றுக்கொள்ளாததற்கு நான் முன்பிது கோபப்படவில்லை. ஆனால் இது பற்றி விமர்சனத்தை இனிமேல் நாம் பேசுவதை நிறுத்திக் கொள்வோம். எது நடக்க வேண்டுமோ அது நடக்கிறது. எதுவும் நம் கைகளில் இல்லை. தங்கள் ஆசியுடன் நாளை நான் அயோத்தி புறப்படுகிறேன். நாளையே வா. ஆம் மாமனிவரே. 2 நாள் இருந்துவிட்டு போகலாமே. 12 வருடங்களாக அண்ணன் ஸ்ரீராமனை பார்க்காமல் துடித்துக் கொண்டிருக்கிறேன். ஆமாம், உண்மை. 12 வருடங்கள் ஆக்கப்பணிகளுக்காகத்தானே ஸ்ரீராமன் உன்னை அனுப்பினார். அண்ணனின் ஆணை அப்படி. சத்ருக்னா, நீ லவணாசுரனை வெல்வாய். அவன் அட்டகாசங்களை முடிப்பாய். அவனை ஒழிப்பாய். இதில் எனக்கு இருவேறு கருத்துக்கள் கிடையாது. ஏனென்றால் உன் உடலில் ஓடுவது இஷ்வாகு குலத்தின் வீர ரத்தம். வெல்வாய். வென்ற செய்தியை எனக்கு சொல்லி அனுப்பு. அது கூட வேண்டாம். நீ உடனே திரும்பவில்லை என்றால் நீ லவணாசுரனை வென்றிருப்பாய் என்று நான் புரிந்து கொள்வேன். நமது எதிரி அவன் நாட்டு மக்கள் அல்ல, லவணாசுரன் மட்டும்தான். அதனால் லவணாசுரன் நாட்டை சீர்திருத்தி ஏற்பட்ட இடிபாடுகளை சரி செய்து தங்கள் மன்னன் போரிலே இறந்து விட்டான். வெற்றி பெற்ற மன்னன் தங்களை பழிவாங்குவோனோ என்ற மனவுளைச்சல் அவர்களுக்கு ஏற்பட்டு விடாதபடி நம் அயோத்தி மக்களைப் போல் அவர்களை அன்புடன் நடத்த வேண்டும் என்று கட்டளையிட்டார். அதுதான் ராமன், என் காவிய ராமன், மக்கள் ராமன். மக்களுக்கு மட்டும்தான் அவர் ராமனா? சத்ருகனா, சொல்லுங்கள் மாமுனிவரே. நாளை நீ புறப்பட வேண்டிய ஏற்பாடுகளை கவனிக்க வேண்டும். நான் தங்கள் ஊழியன். உத்தரவுப்படி. ஊழியன் நீ. எஜமானனை கேள்விகள் கேட்கக்கூடாது. நாளை சந்திப்போமா? குசன், வில்லை எடுத்துக்கொண்டு எங்கே போகிறாய்? வந்து சொல்கிறேன் அம்மா. பொம்மக்கா, கூப்பிட்டீர்களாம்மா? குசன் 2 வில்லையும் எடுத்துக்கொண்டு எங்கோ போகிறான். குருதேவர் வில் பயிற்சிக்கு அழைத்தால் கூட இப்படி ஓட மாட்டான். எனக்கு பதற்றமாக இருக்கிறது. சென்று பாருங்க. போய் பார்த்து விட்டு வருகிறேன் அம்மா. குசா, குசா, நில், நில் குசா. நான் சொல்வதை கேள். குசா,
ஏன் இப்படி ஓடுறான்? காத்தா பறந்துட்டானே, நான் என்ன செய்வேன்? தம்பி காப்பாத்துங்க தம்பி, எங்க அண்ணனை காப்பாத்துங்க தம்பி, புலி வந்து கவலைப்படாதீர்கள், குசன் வில்லை எடுத்து வருவான். நாங்கள் இருவரும் சேர்ந்து அந்த புலியை கொன்று உங்கள் அண்ணனை காப்பாற்றி விடுவோம். பதறாதீர்கள், காப்பாத்துங்க தம்பி, சீக்கிரம் வாங்க தம்பி, பயப்படாதீர்கள். ஐயோ தம்பி சீக்கிரம் வாங்க தம்பி, சீக்கிரம் வெளில எடுங்க தம்பி, தம்பி ஐயோ என்ன கத்துறாரு, ஐயோ புலி கடிச்சு கொதறிட்டு இருக்குது தம்பி, சீக்கிரம் வாங்க தம்பி, தயவு செய்து எங்க அண்ணனை காப்பாத்துங்க தம்பி, தம்பி தம்பி வாங்க தம்பி, ஐயோ எங்க அண்ணன் கத்துறாரு, ஐயோ புலி கடிச்சு கொதறிட்டு இருக்குது தம்பி, சீக்கிரமா காப்பாத்துங்க தம்பி. சீக்கிரம் வந்துருங்கண்ணே, சீக்கிரம் வந்துருங்கண்ணே, பாத்துண்ணே. அண்ணே பயப்படாதீங்கண்ணே, வாங்கண்ணே. ஒண்ணு இல்லண்ணே அண்ணே, பயப்படாதீங்கண்ணே, தைரியமா இருங்கண்ணே, ஒண்ணும் ஆகாது, தைரியமா இருங்க, வாங்க போலாம். வெள்ள பொழைச்சிட்டீங்க, புலிக்கிட்டு இருந்த தம்பிங்க உங்களை காப்பாத்திட்டாங்க. ஒண்ணு இல்லண்ணே, பயப்படாதீங்கண்ணே. லவா, புலி உடலில் அம்பை வாங்கி கொண்டு ஓடிவிட்டது. நிச்சயமாக அது இறந்துவிடும். உண்மைதான். ஐயா, வயதில் பெரியவர்கள், நீங்கள் எங்களை கும்பிடலாமா? தெய்வ மாதிரி வந்து என் உயிரை காப்பாத்தினீங்க தம்பிகளா. உங்க ஐயா, காலம் அதெல்லாம் வேண்டாம். லவா, குச்சா, என்ன வேலை செஞ்சீங்க? புலிய கொல்லவா வில்ல எடுத்து வந்தீங்க? அம்மாவுக்கு தெரிஞ்சா தாங்க மாட்டாங்களே. புலி உங்க மேல பாஞ்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? பொம்மக்கா, புலி இந்நேரம் இறந்து இருக்கும். அம்மாவிடம் இதை சொல்லிவிட வேண்டாம். சொல்லாம எப்படி? தெரிஞ்ச விஷயத்த மறைச்சா என் தலையே வெடிச்சிடும். நான் எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள் இருந்து மண்ணுல பொம்மை செஞ்சு அதை வித்து குடும்பத்தை காப்பாத்துறேன். பட்டினி கிடந்திருக்கேன், பழிச்சொல்ல கேட்டிருக்கேன். ஆனா எதுக்காகவும் பொய் மட்டும் சொன்னதே இல்லை. பொய் சொல்றத ஒரு உயிரை கொலை செய்யற பாவமா நினைக்கிறேன். பொம்மக்கா, பொய் சொல்லவில்லை. இப்பொழுதே இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரிய வேண்டாம். தெரிந்தால் அதிர்ச்சி அடைவார்கள். சரிடா ராஜா, அப்புறமா சொல்லிடுறேன். இல்லைன்னா என் தலையே வெடிச்சிடும். வா குச்சா. லவா, குருதேவா, லவனும் குசனும் ஒரு புலியை கொன்று விட்டார்கள். என்ன? ஒரு புலியை கொன்று விட்டார்கள். வில்லை எடுத்து சென்றீர்களா? என்ன பேசாமல் இருக்கிறீர்கள்? நான் கேட்டதற்கு பதில் சொல்லுங்கள். குருதேவா, லவனும் குச்சனும் புலிய பொம்மக்கா, நான் உன்னை கேட்கவில்லை, இவர்களை கேட்கிறேன். இவர்கள் பதில் சொல்லட்டும். குருதேவா, ஓர் உயிரை காப்பாற்ற இன்னொரு உயிரை கொன்றாயா? இந்த ஆசிரம பகுதியில் யாரும் எந்த மிருகத்தையும் கொல்லவோ துன்புறுத்தவோ கூடாது, தெரியுமல்லவா? இங்கு எல்லா உயிரும் சுதந்திரமாக உயிருக்கு பயமில்லாமல் சுற்றி வரலாம். அது புலியாயினும் சிங்கமாயினும் கரடியாயினும் அவைகளை எதுவும் செய்யக்கூடாது. அயோத்தி சக்கரவர்த்தி ராமனே வந்தாலும் அவரும் தன் வில்லை இங்குள்ள விலங்குகளுக்கு ஊறு நேரும்படி பயன்படுத்தக்கூடாது. குருதேவா, நாங்கள் வேண்டுமென்றே ஆசிரம வனப்பகுதியின் கட்டுப்பாட்டை மீறவில்லை. ஒரு கிராமவாசி புலியினால் தாக்கப்பட்டார் என்பதை அவர் தம்பி அழுது கொண்டே வந்து சொன்னதும் எங்களால் பேசாமல் இருக்க முடியவில்லை. என்னிடம் அனுமதி கேட்டீர்களா? அந்த பதட்டத்தில் எங்கள் மனதில் அப்படி ஒரு நினைப்பே வரவில்லை. எங்களை மன்னித்து விடுங்கள். ஆதி நாள் முதல் இன்று வரை இந்த ஆசிரம பகுதியில் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்ததே இல்லை. பரத்வாஜரே, குருதேவா, இதுவரை இந்த ஆசிரம பகுதியில் இப்படி நடந்ததுண்டா? நடந்ததே இல்லை குருதேவா, இனிமேல் நடக்கவும் கூடாது. உங்களுக்கு வில்வித்தை கற்றுக் கொடுத்தது இதற்குத்தானா? இல்லை குருதேவா, தாக்குதலில் இருந்து எங்களை காப்பாற்றிக் கொள்ளவும் தர்மத்தை நிலைநாட்டவும் அதற்காக பணிபுரியவும் வில்வித்தை கற்றுத் தந்தீர்கள். அதை மறந்து இப்படி நடந்து கொண்டீர்களே. குருதேவா, நாங்கள் ஆரம்பத்திலேயே உங்களிடம் பணிவாக சொன்னோம்.
எங்களுக்கு வேத பாடங்கள் கற்பதும் வேத சாஸ்திரங்கள் கற்பதும் போதும். வில்வித்தை வேண்டாம். எங்களை ஆசிரம குழந்தைகளாக சாதுவாக வளர விடுங்கள் என்று சொன்னோம். சத்திரிய குழந்தைகளுக்கு வில்வித்தை அவசியம். குருதேவா, நாங்கள் சத்திரிய குழந்தைகளா? குருதேவா, அவர்கள் வனதேவியின் குழந்தைகள். சொல்லுங்கள் குருதேவா, நாங்கள் சத்திரிய குழந்தைகளா? இல்லை 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 இல்லை. இல்லை என்றால் ஏன் அப்படி சொன்னீர்கள்? உங்களை சத்திரிய குழந்தைகளாக வளர்ப்பது என் விருப்பம். வேதம் பயிலும் தகுதியுள்ள சாது பிள்ளைகளை சத்திரிய பிள்ளைகளாக வளர்ப்பது யாருக்கு லாபம்? உங்களுக்கு. எங்களுக்கு எப்படி லாபம்? குருதேவா, நாளை நாங்கள் நாடாள போகிறோமா? ஆசிரம குடிசையில் பிறந்த எங்களுக்கு எதற்கு ஆட்சி, எதற்கு அதிகாரம்? களவும் கற்றுமற என்பார்கள். வேதம் படித்த மாணவன் நாடு காக்கும் வில்வித்தையை கற்பது தவறே அல்ல. மன்னிக்க வேண்டும் குருதேவா. வில்வித்தை தெரியும் என்ற கோபத்தில் ஓர் கிராமவாசி அழுததை தாங்க முடியாமல் அவருக்கு உதவி செய்து அவர் அண்ணனை புலியிடமிருந்து காப்பாற்ற வில்லி ஏந்தியதை தவறு என்றீர்களே. ஆசிரம கட்டுப்பாடு அதை மீறக்கூடாது என்பதால் அப்படி சொன்னேன். நாங்கள் சிறுவர்கள், உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். எது சரி, எது தவறு என்று சிந்திக்கும் அளவிற்கு பக்குவம் இல்லாதவர்கள். சிந்திக்கும் பக்குவம் இல்லை என்றால் ஒப்புக்கொள்கிறேன். செயலில் நீங்கள் சிங்கக்குட்டிகள். புலியேன் அந்த கிராமவாசியை கடித்தது என்பதை அறிய வேண்டும். குருதேவா, கும்பிடுறேன். உங்க பிள்ளைங்க லவனும் குசனும் எங்க அண்ணன் உசரை காப்பாத்தின தெய்வங்க. கிராமவாசி, இதுவரை நம் ஆசிரம பகுதியில் புலிகள் நடமாடினாலும் யாரையும் கடித்ததில்லை. இது எப்படி நடந்தது? குருதேவா, புலி மேல் தவறில்லை, எங்க அண்ணன் செய்ததுதான் தவறு. என்ன சொல்கிறாய்? ஐயா, எங்க அண்ணன் புலியை பிடிச்சி பழக்கி பித்த காட்டி பொழைக்கிறதுக்கு திட்டம் போட்டார். அதுக்காக புலியை பிடிக்கிறதுக்கு ஒரு இரும்பு கூண்டை திறந்து வச்சு ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்தாரு. ஒரு நாள் புலி கூண்டுக்குள்ள வந்து வசமா மாட்டிக்கிச்சு. அந்த புலிக்கு எங்க அண்ணன் வித்த பழக்கிறேன்னு இரும்பு கம்பியால குத்தி குத்தி அந்த புலியை ரணப்படுத்திட்டாரு. புலியும் சமயம் பார்த்துட்டு இருந்துச்சு. ஒரு நாள் எங்க அண்ணன் கவனக்குறைவா இருக்கும்போது அந்த புலி அவர் மேல பாஞ்சு அவரை காயப்படுத்திருச்சு. வலி தாங்காம ஐயோ காப்பாத்துங்கன்னு எங்க அண்ணன் கத்துனாரு. உடனே நான் ஓடி வந்து இந்த தம்பிங்கிட்ட சொன்னேன். இந்த தம்பிங்க விட்ட அம்புல அந்த புலி செத்துருச்சு. இல்லைன்னா இந்நேரம் எங்க அண்ணன் செத்துருப்பாரு. ஆசிரம பகுதியில் விலங்குகளுக்கு துன்பம் கொடுத்தது உன் அண்ணன் தானா? கிராமவாசி, உன் அண்ணனை காப்பாற்றிய என் செல்வங்களை நான் கடிந்து கொண்டேன். என் செல்வங்களே லவா குசா, அவசரப்பட்டு உங்கள் மீது கோபப்பட்டேன். இப்போது உங்களைக் கண்டு பெருமைப்படுகிறேன். குசா, அம்மாவின் மனதை நாம் புண்படுத்தி விட்டோம். நேற்று இரவெல்லாம் அம்மா தூங்கவே இல்லை தெரியுமா? லவா, குருதேவரின் காவிய நாயகன் அயோத்தியின் ஸ்ரீராமனுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? அதுதான் தெரியவில்லை. அது போகட்டும். ஸ்ரீராமரின் மீது நமக்குள்ள வருத்தத்தை சொன்னால் அம்மாவும் குருதேவரும் ஏன் உணர்ச்சி வசப்படுகிறார்கள்? அதுதான் புரியவில்லை. லவா, நாம் இனிமேல் நம் குருதேவரின் காவிய நாயகன் ஸ்ரீராமனை பற்றி யாரிடமும் எதுவும் பேச வேண்டாம். ஆமாம், குருதேவரிடமும் அம்மாவிடமும் பேசுவதையே விட்டுவிடலாம். லவா, நான் குருதேவரின் காவிய நாயகன் ஸ்ரீராமனை பற்றி தான் பேச வேண்டாம் என்று சொன்னேன். அதைத்தான் நானும் சொன்னேன். மகளே சீதை, என்னை தெரியவில்லையா? மறந்து விட்டாயா? தாயே, நான் வனதேவதை. வனதேவி என்ற புதிய பெயரில் இங்கு வாழ்கிறாய், காலத்தின் கட்டாயங்களால். காலம் நினைப்பதுதானே நடக்கிறது. காலம் நினைப்பதுதான் நடக்கும். ஆண்டவனும் அதிலிருந்து தப்ப முடியாது. கண்மணி சீதை,
நீ துயரப்படுவதற்காகவே பிறந்தவளா? தாதி மக்கள்தான் தண்ணீர் எடுத்து வருவார்கள். நீ மகாராணி, தண்ணீர் குடம் சுமக்கலாமா? அசோகவனத்தில் தண்ணீர் குடம் சுமந்த தனக்குத்தானே ஏக்க பெருமூச்சு விட்டு, இதுதான் வாழ்க்கையா? இனிமேல் எனக்கு வாழ்க்கை ஒன்று இல்லையா என்று மன உறுதி தளர்ந்த நேரத்தில் தாயாக இருந்து எனக்கு வாழ பிறந்தவள் நீ என்று தைரியம் சொன்ன திருசடை தாயே. மகளே, உனக்கும் எனக்கும் உள்ள அன்பு பிணைப்பு இறைவன் தந்த வரம். இல்லை என்றால் அரக்கர் பூமியில் உனக்காக ராவணனால் அமைக்கப்பட்ட பாதுகாப்பு வளையத்தில் ஒரு பணியாளாக இயங்க ஆணையிடப்பட்ட நான் உன் மீது பாசம் கொள்ள வேறு என்ன காரணம் இருக்கிறது சொல்? நானும் நீயும் அசோகவனத்தில் 2 ஜீவன்கள். உன் சோகம் நிறைந்த அசோகவன வாழ்க்கையில் இருமுறை உனக்கும் விடியல் வரப்போகிறது என்று குறிப்பு காட்டி உன்னை வாழ வைத்த 2 தெய்வீக நிகழ்ச்சிகள் உனக்கு நினைவிருக்கலாம். ஒன்று அனுமனால் வந்தது, இன்னொன்று இந்த திருச்சடை கண்ட அதிகாலை கனவால் வந்தது. உன்னை என்னால் மறக்க முடியவில்லை. நீ என் அருகில் இல்லாத தனிமையை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. சீதை, மற்ற அரக்கியர்களைப் போல உன்னை அரட்டி மிரட்டி அந்த ஆணவக்காரன் மீது உன் மனதை திருப்பவும், ராமனால் இனி எதுவும் ஆகாது என்பதை பக்குவமாக எடுத்து சொல்லி உன்னை பணிய வைக்கும் பாவ காரியத்தில் பங்கு பெறத்தான் ராவணன் எனக்கு ஆணைகள் இட்டு அவனுடைய அரக்கியர் காவல் வளையத்தில் என்னையும் ஒருத்தியாக பணி செய்ய அனுப்பினான். எல்லா அரக்கியர்களையும் போலத்தான் நானும் உன்னருகில் வந்தேன். ஆனால் நான் கண்டது சத்திய தரிசனம், உத்தமி ஒருவளின் வேதனை. ராஜாங்க வனத்தில் ஓடி திரியும் அழகிய மானை பன்றி மேய்ப்பவன் தன் பன்றி கூட்டத்தில் பூட்டி வைத்து, நீ மானல்ல பன்றி என்று சொன்னது போல் உன்னை நம்ப வைக்க நாடகமாடியதுதான் அசோகவன அசிங்கங்கள். மகளே, எந்த நிலையிலும் உறுதி மாறாத உன் நிலைப்பாடு அண்டங்களை அதிர வைத்தவனை, தசங்கண்ட ராவணனை ஒரு புல்லுக்கு சமானமாக உருவகப்படுத்தி அவனுடன் நேரிடையாக பேசுவதை தவிர்க்க, அந்த புல்லையே உனக்கும் அவனுக்கும் இடையே தடுப்பு காவலாக வைத்து நீ அந்த அறிவு கெட்ட கீழ்மட்ட பிறவிக்கு அன்னை போல் அறிவுரைகளையும் நீதி நெறிகளையும் எடுத்து சொன்னாயே, அது அந்த பாவியின் செவிகளில் ஏறவில்லையே அம்மா. பார்க்கும் கண்களுக்கு நீ உன் கைகளில் வைத்திருக்கும் துரும்பு உண்மையில் ஒரு துரும்பில்லை அம்மா. ஸ்ரீராம கோதண்டத்தை விட சீறி பாயும் சக்தியுள்ள ஆயுதம்தான். ஒரு துரும்பு என்பதை மறந்து உன் கையில் வைத்திருக்கும் துரும்பை ஏளனம் பேசினான், அலட்சியப்படுத்தினான். தாயே, எனக்காக தங்கள் உயிரை கூட பெரிதாக நினைக்காமல் அத்தனை அரக்கியர்கள் நடுவிலும் என் பக்கம் பேசினீர்களே. 2 காரணங்கள். ஒன்று, என் தந்தை விபீஷணன் எந்த நிலையிலும் நீ மனம் தளர்ந்து விடக் கூடாது என்று எனக்கு கண்டிப்பான ஆணையிட்டு கவனிக்க சொன்னது. 2வது காரணம் மகாராணி மண்டோதரியின் ஆணை. மகாராணியின் ஆணையா? அவர் உத்தம பத்தினி அல்லவா? ஆம், அவள் உத்தம பத்தினிதான். தன் கணவனின் வீழ்ச்சிக்கும் அவள் துணை போக முடியாது. அதனால்தான் அந்த மகாராணியின் அதிகாரத்தை உன்னை சுற்றி காவலில் இருந்த மரமண்டைகளான அரக்கியரிடம் எடுத்து சொன்னாள். திருச்சடை சீதையிடம் பரிவாகவும் பாதுகாப்பு உணர்வுடனும் பேசுவதை யாரும் தடுக்க கூடாது, தடுத்தால் தடுப்பவர்களின் தலை போய்விடும் என்று. ராவணனே அடங்கி போகும் மகாராணி மண்டோதரியின் தார்மீக சக்தி, பத்தினி தன்மை ராவணனுக்கு தெரியும். பாலைவனத்தில் ஒரு சோலை, பாவி ராவணனுக்கு நியாயம் தெரிந்த ஒரு உத்தம பத்தினி. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன தாயி? நீ இங்கே அசோக வனத்தில் அரக்கியர் நடுவே காவல் வைக்கப்பட்ட நாளிலிருந்து மகாராணி மண்டோதரி எளிய உணவுகளைத்தான் உட்கொண்டார், ஆடம்பரங்களை ஒதுக்கிவிட்டார். மகாலட்சுமியை சிறை வைத்த அந்த மகா மூடனுக்கு இந்த மகாலட்சுமி தாய்தான் நல்ல புத்தியை கொடுக்க வேண்டும் என்பதே அந்த உத்தமியின் நித்திய பிரார்த்தனை. இன்னும் ஒரு அதிசயம் கேள். ராவணன் ஒரு நாள் மண்டோதரியிடம் பேசிக் கொண்டிருந்த போது, மகாராணி, எனக்கு உலகத்தில் 2 மீதுதான் அச்சம் என்றானாம். அதற்கு அந்த உத்தமி கேட்டாளாம், நீங்கள் அஞ்ச வேண்டியது ராமனிடம் தானே என்று. ராவணன் இதை கேட்டு சிரித்தானாம். பைத்தியக்காரி, ராமன் சத்தியன், குழந்தை, எந்த நிலையிலும் தவறான வழியில் வெற்றி தேடாதவன். எனக்கு அச்சம் கொடுக்கும் 2, ஒன்று நீ, இன்னொன்று சீத்தை என்றானாம்.
பெண்ணை பார்த்து அச்சப்படும் கோழையா நீங்கள்? பிறகு அண்ட சராச்சரங்களை மாட்டி வைப்பவர் போல் ஏன் கோஷம் போடுகிறீர்கள் என்று கேட்டாளாம் மண்டோதரி. அதற்கு அந்த வீராதி வீரன் சொன்னானாம், நீங்கள் இருவரும் கற்பு கரசிகள், கண்ணை திறந்து என்னை நிமிர்ந்து பார்த்தால் நான் சாம்பலாகி விடுவேன். நீயும் என்னை சாம்பலாக்கவில்லை, சீதையும் என்னை சாம்பலாக்கவில்லை. ஏன் தெரியுமா? அவனே ஒரு கேள்வி எழுப்பி அதற்கு பதிலும் அவனே சொன்னானாம். தாயே, என்ன கேள்வி, என்ன பதில்? சீதை, நீ வனவாசத்தில் தனியாக இருக்கும்போது கடத்தினானே, அப்போது நீ அவனை நிமிர்ந்து பார்த்திருந்தால் உன் பார்வை எனும் நெருப்பில் பற்றி எரிந்து அடையாளம் தெரியாத சாம்பலாக கருகியிருப்பான். நீ அப்படி செய்யவில்லை. என் பிரபு தீர்க்க வேண்டிய கணக்கை நான் தீர்த்தால் என் பிரபுவின் பெருமைக்கு இழுக்க. சீதை, இதுதான் சீதை. தன் பிரபு புகழ் தன்னால் கரைப்படக்கூடாது என்று எத்தனை வேதனைகளையும் கொடுமைகளையும் மௌனமாக பொறுத்திருந்தாய். இந்த பொறுமைதான் பிரபு ராமனை காப்பாற்றிய காவல் வளையம். அதே போல மண்டோதரியும் உன்னை அசோக வனத்தில் சிறை வைத்தது தெரிந்ததும் ராவணனை ஏறிட்டு பார்த்திருந்தால் எரிந்து சாம்பலாகியிருப்பான். வாழ்க்கை வரலாற்று சுவடுகளே தலைகீழாக மாறியிருக்கும். தாயே, சற்று நேரம் தங்களின் மடியில் தலை வைத்து படுக்கட்டுமா? மகளே, எனக்கு எத்தனை பெரிய பாக்கியம். ஸ்ரீதேவியே என் மடியில் தலை வைத்து படுக்க அனுமதி கேட்கிறாள். உன்னை பூமிக்கு தந்த பூமாதேவியை விட நான் பேர் பெற்றவள். ஆம் தாயே, என்னை தந்த பூமி அன்னையிலும் என்னை வளர்த்த ஜனகராஜ ரிஷியை விட தாயே நீங்களும் ராமபக்த விபீஷ்ணரும் உயர்ந்தவர்கள். திருசடை தாயே. மகளே, உங்களின் பிரிவு எனக்கு வேதனையாக இருக்கிறது. எத்தனையோ வேதனைகளை பொறுத்து கொண்ட உனக்கு இந்த பிரிவின் வேதனைகளை தாங்க முடியவில்லையா? திருசடை தாயே, தங்கள் மடியில் தலை வைத்து சற்று நிம்மதி கண்ட எனக்கு வனவாசத்தில் நடந்த நிகழ்ச்சி ஒன்று நினைவுக்கு வந்தது. அதை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கேட்பீர்களா? என்ன இப்படி கேட்கிறாய்? நீ சொன்னால் நான் கேட்காமல் இருப்பேனா? சொல் மகளே, சொல். தாயே, எங்கள் வனவாசத்தில் ஒரு நிகழ்ச்சி. இன்று உங்கள் மடி மீது தலை சாய்த்து நான் சற்று உறங்கட்டுமா என்று உங்களிடம் கேட்டது போல் அன்று என் பிரபு சீதை உன் மடி மீது தலை வைத்து சற்று உறங்கட்டுமா என்று கேட்டார். எனக்கு அதைவிட பாக்கியம் வேற என்ன இருக்கிறது? சரி என்றேன். என் மடி மீது தலை வைத்து படுத்த என் பிரபு சில வினாடிகளில் கண்ணயர்ந்து ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார். எந்த கவலையின் அடையாளங்களும் அவருடைய திருமுகத்தில் இல்லை. குழந்தை உறங்குவது போல் உறங்கினார். அப்பொழுது ஒரு காகம் என் மார்பை கொத்த வலியால் துடித்தேன். ஆனாலும் என் பிரபுவின் தூக்கம் கெட்டுவிடக்கூடாதே என்று பொறுத்துக் கொண்டேன்.